இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய போன நேரத்தில் இவ்வாறான ஒரு சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தமிழர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்தியா தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை காட்டுவதாகவும், தமிழர்களிடையே குலைந்து போகின்ற அதாவது இந்த ஒற்றுமை சம்பந்தமாக இந்தியா மிகவும் கவலை கொண்டுள்ளது என்பதை தெரிவிப்பதாகவும் தான் இருந்திருக்கின்றது. இந்தியா ஒரு அதாவது ஒரு மத்தியஸ்தத்தை அல்லது அனுராவுடன் பேச்சுவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை செய்வதற்காக நிலையில் தமிழர்களின் தலைமைகள் இல்லை, தமிழர்கள் தலைமை சிதறுண்டு போயிருக்கின்றது. அதாவது அவ்வாறான நிலையில் இவர்கள் இவ்வாறு சிதறுண்டு போனால் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் ஈழத் தமிழர்கள் என்பதை ஒரு அண்டை நாடாக அல்லது தான் அக்கறைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு தரப்பாக அதை நினைத்து அதனை செய்திருக்கின்றது, அதனை சொல்லி இருக்கின்றது நட்பு ரீதியில். பிராம்டன் மிஸ்ஸாக மக்கள் மகிழ்ந்து கொண்டாடும் தனித்துவமான பல்பொருள் அங்காடி லீலா சூப்பர் மார்க்கெட். பசுமையான உயிர்ப்பான மரக்கறிகள் மற்றும் பல வகைகள், அனைத்து வகையான மளிகை மற்றும் மசாலா பொருட்கள், வழிபாட்டுக்கு தேவையான திருவுருவ படங்கள் மற்றும் சிலைகள், சமையல் அறைக்கு தேவையான பாத்திரங்களின் வகைகள் தனித்துவமாக பேணப்படும் அங்காடியில் உடனுக்குடன் கிடைக்கும் உயிர்ப்பான மீன் மற்றும் இறைச்சி வகைகள். இவற்றோடு கூடவே உங்கள் மனம் விரும்பும் மலிவு விலைகளோடும் சிறந்த நட்பான சேவையோடும் உங்களை வரவேற்கின்றது. இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்டில் லீலா சூப்பர் மார்க்கெட். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமாக இந்த தேர்தல் வரப்போகின்ற நேரம், இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய போன நேரத்தில் இவ்வாறான ஒரு சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தமிழர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்தியா தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை காட்டுவதாகவும், இதன் மூலம் அவர்கள் இந்த அதாவது இலங்கையின் விவகாரங்களில் ஒரு அக்கறையுடன் செயற்படுவதான ஒரு தன்மையை காட்டுவதாகவும் தான் இதனை நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீர்களானால் பலதரப்பட்டவர்களும் இதில் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு என்பது அவர்களுடைய அழைப்பின் பேரில், அவர்களுடைய இந்திய தூதரகத்தின் விருப்பின் பேரில் என்கின்ற பொழுது இதோ நேரடி சந்திப்பு, மறைமுகமாக இல்லாமல் நேரடியாக உத்தியோகபூர்வமாக அழைக்கப்பட்டு உரையாடுவது என்பது ஒரு திறந்த கொள்கை, அதாவது டிரான்ஸ்பரன்சி என்கின்ற வெளிப்படைத்தன்மை பேணுதலின் ஒரு அத்தியாயமாகவும் கருதப்படலாம். அத்துடன் இதற்கான ஒரு சமிஞ்சை கூட டெல்லியில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், இது குறித்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுமாறு. இதனைத்தான் நாங்கள் அந்த ஒட்டுமொத்தமாக பார்ப்போமானால், ஒரு குமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்று இப்பொழுது 2வது வாரம் ஆரம்பிக்கின்றது இந்த திங்கட்கிழமை. இன்றைய தினம் இவ்வாறான ஒரு சந்திப்பு இடம்பெறுவது, அங்கே நடைபெறுகின்ற மாற்றங்கள் மற்றும் இந்த மாற்றங்களின் தன்மைகள் எவ்வாறு தமிழர்களிடையே உற்று நோக்கப்படுகின்றது போன்ற பல இத்தியாதிகளை கொண்டதாக இருந்திருந்த பொழுதிலும் அது பற்றி இரு தரப்புமே மௌனம் சாதிப்பதான ஒரு கருத்தியல் இருப்பதால் அவர்கள் இந்த விடயத்தில் இது அதாவது தமிழர்கள் மீது ஒரு கரிசனை கொண்ட ஒரு நடவடிக்கையாக நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான சுருக்கமான பதிலாக கூற முடியும். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாது ராஜா, பதில் பொதுச் செயலாளர் பானா சத்தியலிங்கம், தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், பிளட் கட்சியின் தலைவர் தானா சித்தார்த்தன், EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர ஆகியோர் கலந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில குறித்த சந்திப்பின் போது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட போது தங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியும், இருந்தாலும் கூட அவை தொடர்பில் பேசி கூட்டாக்க முயற்சிகள் எடுப்போம் அப்படி சொல்லி தமிழரசு கட்சி, டெலோ, பிளட் மற்றும் EPRLF கட்சிகள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் இப்படி தெரிவிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கு?
உண்மையிலே இந்த செய்தி வெளியிட்டவர்கள் அல்லது செய்தியை வெளியிடுகின்ற ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருந்தாலும் அங்கே நடந்த விடயம் இவ்வாறாக இல்லை. உண்மையிலே கலந்து கொண்டவர்களின் தகவல்களின்படி அது அவர்கள் ஒரு அறிவுறுத்தலாகவோ அல்லது ஒரு ஆதங்கமாகவோ அல்லாமல் அவர்கள் தமிழர்களிடையே உள்ள பலவீனத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய தூதுவர் தமிழர்களிடையே ஒற்றுமை குலைந்து செல்கின்றது, இது தமிழர்களுக்கு மிகவும் ஆபத்தாக செல்லும், இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் அண்மை காலமாக இதனை வடிவாக கவனித்து அதாவது அவதானித்த விடயத்தில் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்கின்றதை அவர்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். அது கூட ஒரு சாதகமான நட்பு ரீதியில் அவர் எந்த தேர்தல் சம்பந்தமான விடயங்களை அங்கே கதைத்ததாகவோ அவ்வாறான ஒரு சந்திப்பில் அந்த 1.5 மணித்தியாலம் சந்திப்பு நடந்ததாகவும் அவ்வாறான விடயங்கள் எதுவும் பேசப்படவில்லை என்பதையும் தான் நாங்கள் அறிகின்றோம். அவர்கள் அதாவது தங்களுடைய ஒரு ஆதங்கத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழர்களிடையேயான ஒற்றுமை என்பது இல்லாது பல பிரிவுகளாக நீங்கள் பிரிந்திருப்பதால் தமிழர்களுக்கான ஒரு ஆரோக்கியமான தலைமை இல்லாத அல்லது சம பலம் இல்லாத நிலைமை தோன்றுகின்றது. அதனை தோற்றுவர்களாக நீங்கள் இருப்பதை இட்டு நாங்கள் கவலை கொள்கின்றோம் என்கின்ற பாணியில் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் நாங்கள் ஒரு முக்கியமாக ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த சந்திப்பில் இருந்து வந்த யாருமே ஊடகங்களுடன் உரையாடுவதை தவிர்த்து உடனடியாகவே புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சந்திப்பு மிகவும் நட்பு ரீதியாகவும் எந்தவித ஒரு உத்தியோக பற்ற அறிவுறுத்தலும் இல்லாமலும் தமிழர்களிடையே குலைந்து போகின்ற அதாவது இந்த ஒற்றுமை சம்பந்தமாக இந்தியா மிகவும் கவலை கொண்டுள்ளது என்பதை தெரிவிப்பதாகவும் தான் இருந்திருக்கின்றது. இதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான நிலையில் இது இங்கே இந்தியா ஒரு அதாவது ஒரு மத்தியஸ்தத்தை அல்லது அனுராவுடன் பேச்சுவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை செய்வதற்காக நிலையில் தமிழர்களின் தலைமைகள் இல்லை, தமிழர்கள் தலைமை சிதறுண்டு போயிருக்கின்றது. அதாவது குறிப்பாக பார்த்தீர்களானால் இவ்வாறான அழைப்பிற்கான காரணிகளாக இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா மாவை சீனாத் ராஜா மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்கள் கூட தங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களாக கூட இருந்திருந்தார்கள். இது பலவீனமாக பார்க்கப்பட்டு ஒரு நட்பு ரீதியில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல இப்பொழுது டெலோ மற்றும் இபிஆர்எல்எஃப் மற்றும் புலட் ஆகிய அமைப்புகள் தமிழ் தேசியம் என்பதை அதாவது தமிழீழ விடுதலை புலிகளை விடவும் மேலாக தாங்கள் செய்கின்றோம் என்கின்ற கோதாவில் எடுக்க முனைகின்ற பொழுதும் அதில் உள்ளார்ந்த செயற்பாடுகளும் உள்ளார்ந்த அக்கறையும் இருப்பதை சாதாரணமாக ஒரு ஜனநாயகத்தில் பயணிக்கின்ற யாருக்குமே புரியக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான நிலையில் இவர்கள் இவ்வாறு சிதறுண்டு போனால் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் ஈழத் தமிழர்கள் என்பதை ஒரு அண்டை நாடாக அல்லது தான் அக்கறைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு தரப்பாக அது நினைத்து அதனை செய்திருக்கின்றது, அதனை சொல்லி இருக்கின்றது. நட்பு ரீதியில் உத்தரவாக இல்லாமல் ஒரு நட்பு கலந்த உரையாடலாக, ஆனால் அவர்களுடைய பலவீனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதனை தமிழர் தலைமைகளோ வெளிவிடவில்லை. அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஊடகங்கள் செய்தியில் இல்லை இவர்களை ஒன்றாக போட்டியிட சொன்னதாக சொன்னாலும் அதனை விடவும் மேலாக அங்கே அவர்கள் குறிப்பிட்ட ஆதங்கம், அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்பது சிதறி போயிருக்கின்ற உங்களால் தமிழர்களுக்கு பெரிய ஆபத்து நிகழப்போகின்றது அல்லது அவர்களுக்கு ஆபத்து நிகழ என்று சொல்வதை விட அவர்களுக்குரிய ஒரு பேச்சு பலம் இல்லாமல் சிதறுண்டு போன தலைமைகளாக இனி யாருடன் கதைப்பது என்று கூட தெரியாத ஒரு நிலைக்கு நாடுகள் இட்டு செல்லப்படலாம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு நட்பு ரீதியில் அதாவது ஆலோசனையாக கூடவில்லை, ஒரு ஒரு சமமாக இருந்து கதைக்கின்ற இடத்தில் ஒரு கருத்து பரிமாறலாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது கனதியாக இந்த தரப்புகளுக்கு விளங்கி இருக்கின்றது என்பதுதான் இதில் உள்ள உண்மை. இதற்கான இன்னும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவிற்கு உள்ள ஒரு பிரச்சனை, அமெரிக்கா தங்களை விட தமிழர்களுடைய விவகாரத்தில் அதிகமாக பங்கு செலுத்தலாம், அதற்கு கனடாவும் துணை போகலாம் என்கின்ற நிலை. அதனைத்தான் அவர்கள் அண்மையில் அதாவது இவர்களுடைய ஆசையுடன்
சுவிட்சர்லாந்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த இமாலய பிரகடனமோ அல்லது அந்த நட்பு ரீதியில் பழகுவதற்கான ஒரு ஒப்பந்த நடைமுறை சாத்தியங்களை ஆராய்வது போன்ற விடயங்களை எடுத்த பொழுது இந்தியாவிற்கு புரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், தங்களை விட இவர்களும் அந்த இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்கின்றார்கள் என்பதற்கு அதற்குரிய காரணமும் இந்தியாவை விட வட அமெரிக்காவில் அதிகமாக ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு காரணம் இருக்கின்றது. அதனையும் வைத்துத்தான் இவ்வாறான ஒரு கருத்தியலுக்கு அது சென்றிருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்தியா சொல்வதில் நிறையவே உண்மை இருக்கின்றது. தமிழர்களுக்கான தலைமை என்பது பலவீனப்பட்டு இருக்கின்றது. நிச்சயமாக இது நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த கலந்து கொண்ட தலைவர்களின் வாயிலாக வெளிவரலாம். இன்று அவர்கள் மௌனம் காத்தாலும், தாங்கள் என்ன கதைத்தோம் என்பதை மௌனமாக காத்தாலும், நிச்சயமாக அதில் பலர் கலந்து கொண்டபடியால் அவர்களின் வாய் மூலமாகவே நாங்கள் இந்த தகவலை அறியலாம் என்பதுதான் எனது நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த சந்திப்பு இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு செல்ல இருக்கின்றார். அதற்கான ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஜனாதிபதி மாற்றத்தின் பின்னர் வருகின்ற முதலாவது சந்திப்பாக இருக்க போனது. அதற்கான ஒரு மாற்றமாக எடுத்துக்கொள்ளலாமா? இது ஒரு அதாவது கனதியான கேள்வி என்னவென்று சொன்னால் சுதர்சினி, அந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறான தமிழர் தலைமைகளை சந்திக்காமல் விடுவதற்காக அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கின்றீர்கள் என்பதை சொல்வதற்கான சந்திப்பாக இருந்தால் அது ஒரு பாரதூரமான நிலைக்கு எங்களை தமிழர்களை தள்ளும். அவ்வாறு நடைபெறாது என்று நம்புவோம். அவர் ஒரு சிலரையாவது சந்திப்பார் என்று நம்புவோம். ஆனால் சந்திப்பதற்காக அதாவது இந்திய வெளிவிவகார அமைச்சரும் ஒரு தமிழர். அவர் டெல்லியில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர் தமிழகத்தை சார்ந்தவராகவும் அல்லது தமிழீழ விடுதலை போராட்டம் பற்றிய அறிவை கொண்டவராகவும் அல்லது இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த பொழுது முதலாவது அரசியல் செயலாளர், அதாவது அந்த அரசியல் செயலர் பதவியில் இந்திய தூதரகத்தில் இருந்தவராகவும் அதே நேரம் பல போராட்டக்காரர்களை அறிந்தவராகவும் இருந்திருக்கின்றார். அதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே அவ்வாறானதொருவர் இவ்வாறான வருகையின் பொழுது சில வேளைகளில் சந்திக்காமல் தவிர்ப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பாரதூரமான செய்தியை சொல்வதாக இருக்கும். இருந்த பொழுதிலும் சந்திப்பார் என்று நம்புவோம். அதற்குரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அல்லது அதற்குரிய ஒரு அறைக்குறியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் இதனை பார்ப்போம் என்பதைத்தான் ஒரு சிறு விளக்கமாக உங்களுடைய கேள்விக்காக சொல்லலாம். நன்றி சுரேஷ் சர்மா. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.